கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, கிறிஸ்துவின் சீடர்களே, கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களே, உங்கள் யாவரையும் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது பாடுபட்ட வாரத்தில் இருக்கிறோம், பரிசுத்த வாரத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை பற்றி அதிகம் நாம் நினைவு கூற வேண்டும். சிலுவை பற்றி அதிகமாக நாம் நினைவு கூற வேண்டும். சிலுவை நமது ஆசீர்வாதத்தின் சின்னம். சிலுவை நமது பாவ மன்னிப்பின் சின்னமாக இருக்கின்றது. இந்த சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு ஒரு தேவ பலனாக இருக்கின்றது. ஆம், நாம் ஆராதிக்கும் தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். அவர் மரணத்தை வென்றவர், அவர் பாதாளத்தை ஜெயித்தவர், சாத்தானின் தலையை சிலுவையில் நொறுக்கி போட்டவர். அவர் ஜீவ அப்பமாக நமக்கு இருக்கிறார், ஜீவாதிபதியாக இருக்கிறார். வெளிப்படுத்தினல் விசேஷம் 1:18 கூறியுள்ளபடி, இதோ நான் முந்தினவரும் பிந்தினருமாய் இருக்கிறேன், நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்மோடு கூட அவர் சொல்ல வல்லவராய் இருக்கிறார். ஆம், சிலுவை என்பது ஒரு மகத்தான சின்னமாகும். இன்று நாம் வேத பாடமாக எடுத்துக்கொண்ட ஒரு டாபிக் என்னவென்றால், சிலுவை ஒரு காந்தம். கிராஸ் த மேக்னட். எப்படி காந்தம் இரும்பு துகள்களை ஈர்க்கிறதோ, அதே போல சிலுவை நம்மை அவரிடத்தில், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஈர்த்து கொள்கிறது. 3 விதமான ஈர்ப்புகளை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தேவ அன்பின் மூலம் நம்மை அவரோடு இழுக்கிறது. தேவ அன்பு, அகேப்பு அன்பு நம்மை ஈர்க்கிறது. பாவமன்னிப்பாகிய இரத்தம் நம்மை அவரிடத்தில் ஈர்க்கிறது. அவருடைய தழும்புகள் நம்மை அவரிடத்தில் ஈர்க்கிறது. இந்த 3 ஸ்லாக்கியங்கள் சிலுவை மூலம் நமக்கு கிடைக்க பெற்றதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அகேப்பே அன்பு எனப்படும். வேதத்தில் 4 விதமான அன்பை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கிரேக்க பதத்தில் அகேப்பே அன்பு, ஈராஸ், ஸ்டோரேஜ், ஃபிலியோ என்று 4 வித அன்பை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அகேப்பே என்பது தெய்வீக அன்பாகும், ஈராஸ் என்பது காதலர்களின் அன்பாகும், ஸ்டோரேஜ் எனப்படுவது உறவினர்களின் அன்பாகும், ஃபிலியோ எனப்படுவது நண்பர்களின் அன்பாக நமக்கு இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்கு ஈடு இணையற்றது. ஆம், ஏனென்றால் நாம் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், அதாவது யோவான் 12:32 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நம்மை இழுத்துக்கொள்கிற அன்பாக இருக்கின்றது என்று நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அவர், நான் உயர்த்தப்படும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லோரையும் என்பால் நான் இழுத்துக்கொள்வேன் என்று கூறுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்படும் பொழுது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் தன்பால் ஈர்த்து கொள்கிறார். அதுதான் காந்த சக்தி. இயேசுவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. இயேசுவின் அன்பு ஒரு உன்னதமான அன்பு, சீரும் சிறப்பும் பெற்ற அன்பு, உச்சிதமான அன்பு, தியாகத்தின் அன்பாக இருக்கிறது. அவருடைய அன்பு பரிசுத்தமானது, மனதுருக்கம் கொண்ட அன்பாக இருக்கின்றது. ஆம், அந்த அன்பின் நிமித்தம், சிலுவையில் அவர் வெளிப்படுத்தின அன்பின் நிமித்தம் நாம் இயேசுவின் பால் ஈர்க்கப்படுகிறோம். அந்த அன்பு கல்மனதை உடைக்கும் கல்வாரியின் அன்பாக இருக்கின்றது. இயேசுவின் அன்பு ஈடு இணையற்ற அன்பு. வசனம் கூறுகிறது, உன்னத பாட்டில் பார்த்தீர்கள் என்றால் நாம் பார்க்கலாம், இயேசுவின் அன்பு இன்பமானது. திராட்சை தோட்டத்தை
போல அது இன்பமாக இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அன்பு ஈடு இணையற்றது. அவருடைய அன்பு தனிப்பட்ட அன்பு, யூனிக். இட் இஸ் யூனிக் ஃப்ரம் எவ்ரிபடிஸ் லவ். ஆம், அதைத்தான் ஒரு வசனம் கூறுகிறது. அதை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு கிறிஸ்து நம் சிநேகிதர், நமக்காக சிலுவையில் மரித்த சிநேகிதர். அந்த அன்பு ஈடு இணையற்ற அன்பாக இருக்கின்றது. உலக மக்கள் நம் மீது அன்பு செலுத்தலாம், ஆனால் அந்த அன்பு குறைந்து கொண்டே வரும், மாறிவிடும். சில வேளை நம் உறவினர்களே நம்மை வெறுக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிலையானது, மாறாதது, அழிவில்லாதது, அளவிட முடியாதது. அந்த அன்பு வேதத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர முடியும். சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை நாம் உணர முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் நினைக்கலாம், என்னிடத்தில் அன்பு கூற ஒருவரும் உலகத்தில் இல்லையா என்று அங்கலாய்க்கலாம். என்னிடத்தில் அன்பு வார்த்தைகள் சொல்ல ஒருவர் கூட இல்லையா என்று ஏங்கலாம். கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து நம் அருகில் நிற்கிறார். அன்பு மொழிகளை பேசுவதற்காகவே அவர் நம் அருகில் நிற்கிறார். நம் துக்கத்தை பார்க்கிறார், நம் பெருமூச்சை பார்க்கிறார், நம் ஏக்கங்களை பார்க்கிறார், நம் வியாதியை பார்க்கிறார், நம் மரணப்படுக்கையை பார்க்கிறார். ஏனென்றால் அவர் அன்புள்ளவர். நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார், நம் கண்ணீரை துடைக்கிறார். நமக்காக அவர் கண்ணீர் விடக்கூடியவராக இருக்கின்றார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சியில் ஒரு வாலிபன் கொலை குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவனுக்கு மரண தண்டனையின் முந்தின தினம் ஒரு தேவ ஊழியர் அவனிடத்தில் சென்று, மகனே, உலகத்தார் உன்னை கொலையாளி என்று சொல்லலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். உன்னை உருவாக்கினவரும் உனக்காக சிலுவையில் தமது இரத்தத்தை சிந்தினவருமாகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் அன்பாயிருக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் என்று கூறி ஜெபித்தார். அந்த பையன் சிறு வயதில் கிறிஸ்தவனாகத்தான் இருந்தான். ஆனால் சாத்தானின் வலையில் விழுந்து அதிகமான பாவங்களை செய்து கொலை குற்றத்தால் தூக்கு தண்டனை அடைந்திருக்கிறான். அந்த தேவ ஊழியர் ஜெபிக்க அவன் அழுது கொண்டே இருந்தான். அப்பொழுது அந்த தேவ ஊழியர் ஒரு பாடல் ஒன்றை பாடினார். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க என்னமா தவமோ என்று பாடினார். அந்த பாடலை கேட்டதும் அவனுடைய தாயின் நினைவு வந்தது. தாய் அந்த பாடலை பாடின நினைவு வந்தது. அதிகமாக அழுதார். அழுது தன்னையே கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு சொன்னார், நாளைக்கு இதே நேரத்தில் நான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பேன், நான் பரதேசியில் இருப்பேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அறிக்கையிட்டான். அதுதான் இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. இந்த பாடுபட்ட வாரத்தில் இயேசு நமக்காக எவ்வாறு பாடுபட்டார் என்று நினைவு கூர்ந்து அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோமா? நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காந்த சக்தி என்னவென்றால் பாவ மன்னிப்பை கொடுக்கும் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை அவர் பால் இழுக்கின்றது. ஆம், ஒரு பக்தர் ஒருவர் இவ்வாறு ஒரு கவிதை எழுதியுள்ளார். சிலுவை இல்லை என்றால் இரத்தம் சிந்துதல் இல்லை, இரத்தம் சிந்துதல் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை என்றால்
மீட்பு இல்லை. மீட்பு இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லை என்றால் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. நித்திய ஜீவன் இல்லை என்றால் பரலோகம் நமக்கு இல்லை. ஆனால் இயேசுவின் இரத்தம் என்னை பரலோகத்துக்கு எடுத்து செல்லும். நான் அங்கு இயேசுவோடு நித்தியமாய் அரசாளுவேன் என்று அந்த கவிதை கூறுகிறது. இது நமக்கும் உகந்தது. எனவே சிலுவையில் சிந்தின இரத்தம் நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. சிலுவையின் பாவ மன்னிப்பு ஒரு முக்கியமான ஒன்றாகும். உலகத்தில் வேறு எந்த கிரியை மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. இயேசு கிறிஸ்து சிந்தின சிலுவை மட்டுமே நமது பாவத்தை நீக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலுவையின் சின்னம் பாவ மன்னிப்பின் சின்னம். சிலுவையின் சின்னத்தின் மூலம் பாவ மன்னிப்பின் உபதேசத்தை நாம் கேட்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று கூறினார். மனம் உருகி கூறினார். இன்றும் நம்மை பார்த்து அவ்வாறு கூறுகிறார். என் மகனே, என் மகளே, உன் பாவங்களை நான் மன்னிப்பேன், அதற்காகவே நான் சிலுவையில் இரத்தம் சிந்தினேன் என்று கூறுகிறார். ஆம், வசனம் கூறுகிறது. அதை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1:7 இவ்வாறு கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் பொய்யர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காது. நாம் நம் பாவத்தை அறிக்கையிட்டால் பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தினின்றும் நம்மை விலக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். மற்றொரு இணை வசனத்தை உங்கள் முன் வைக்கப் போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும். எபேசியர் 1:7 கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் கிருபையின்படி நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம் ஜீவனை ஊற்றி கொடுத்தார். அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். சிலுவையில் வேர்வையை சிந்தினார். கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக, நம் பாவங்களுக்காக அவர் சிந்தினார். அவர் தனது ஆத்துமாவை சிலுவையின் மரணத்தில் ஊற்றினார். ஆம், அவர் தம்மையே, தம்முடைய ஜீவனையே பான பலியாக வார்த்தார் என்று வசனம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு தேவை. நமது பாவ மன்னிப்புக்கு தேவை. அந்த இரத்தம் நம்மை ஈர்த்திழுக்கிறது. இயேசுவின் பால் நம்மை ஈர்த்து இழுக்கிறது. வசனம் கூறுகிறது, மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரே ஒரு பாவ மன்னிப்பு தான் உண்டு, அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று கூறப்பட்டிருக்கிறது. பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அழிவுள்ள வஸ்துவாகிய வெள்ளியிலும் பொன்னிலும் நாம் மீட்கப்படாமல் அழிவற்ற, குற்றமற்ற, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம். இரத்தம், இயேசுவின் இரத்தம் நமக்கு தேவை. ஆம், ஒரு பாடலில் இவ்வாறு நாம் அழகாக பாடுகிறோம். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, எப்பாவும் அதில் மன்னிக்கப்படும், மாபாவியான கள்ளனும் அதில் மூழ்கி
பாவ மன்னிப்பை பெற்றான். அதே போல நாம் இம்மானுவேலின் இரத்தத்தில் மூழ்கி பாவ மன்னிப்பை பெற வேண்டும். குதூகூலத்துடன் மற்றொரு பாடலை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வசனங்களை சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர் கிருபையும் இரக்கமும் மன உருக்கமும் மன்னிக்க தயை பெருத்தவருமாய் இருக்கிறீர் என்று கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்க வேண்டும். ஆம், ஒரு பைபிள் காலேஜில் ஒரு டிஸ்கஷன் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ அந்த ப்ரொஃபஸர் அங்குள்ள பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டார். முதலாவது கேட்டார், உலகத்திலே மிக பெரிய ட்ராஜடி, கொடூரமான செயல் என்ன என்று கேட்டார். அதற்கு சிலர் சொன்னார்கள், 2ஆம் உலக யுத்தத்தின் போது அமெரிக்கர்கள் ஜப்பானில் வெடிகுண்டு போட்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஊனமுற்றவர்களானார்கள் என்று கூறினார்கள். நோ, அது ட்ராஜடி கிடையாது என்று ப்ரொஃபஸர் சொன்னார். மற்றொரு பையன் சொன்னான், சுனாமி கோடிக்கணக்கான மக்களை சமுத்திரத்தில் அடித்து சென்றது ஒரு பெரிய ட்ராஜடி என்று கூறினான். நோ, அது கூட கிடையாது. சிருஷ்டிப்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிருஷ்டியாகி சிலுவையில் மரித்தார். அதுதான் உலக வரலாற்றில் மிக பெரிய ட்ராஜடி என்று கூறினார். அடுத்ததாக கேட்டார், உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி என்ன என்று கேட்டார். ஒருவன் கூறினான், மனிதன் நிலாவில் கால் வைத்து நடந்தது. மற்றொருவன் கூறினான், ஐஃபோன் ஐபேட் கண்டுபிடிப்பு என்று கூறினான். இல்லவே இல்லை. மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தது என்று கூறினார். மிகப்பெரிய அன்பு என்ன என்று கூறினார். தெய்வீக அன்பு, அகேப்பே அன்பு, சிலுவையில் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் உலக அன்புகளே மிக பெரியது, ஹிமாலயன் ரேஞ்ச் என்று கூறினார். மிகப்பெரிய மேக்னெட் என்னது என்று கேட்டார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் மிகப்பெரிய மேக்னெட். ஒருவன் சிலுவை நம்பி ஓடோடி அங்கு நிற்கும் பொழுது அவன் தேவ பிரசன்னத்தை உணர்கிறான், தேவ அன்பை பெற்றுக்கொள்கிறான். இரத்தத்தின் மூலம் பரிசுத்தமான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தவானாக, நீதிமானாக மாற்றப்படுகிறான். ஆம், பாவ மன்னிப்பு. இதைத்தான் ஏசாயா 1:18 கூறப்பட்டிருக்கிறது. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் உறைந்த மழையைப் போல ஆகிவிடும். அவை இரத்தாம்பர சிவப்பாக இருந்தால் கூட அவை பஞ்சை போல ஆகிவிடும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே நம்மை சிலுவையில் ஈர்ந்து இழுப்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். பாவ மன்னிப்பை பெறுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம். 3ஆவது காந்த சக்தி என்னவென்றால் இயேசுவின் தழும்புகள். இயேசுவின் தழும்புகள் எப்படி உண்டானது? இயேசுவை பாடுபட்ட வாரத்தில் அடித்தார்கள், லத்தி சார்ஜ், மிலாறுவால் அடித்தார்கள், நொறுக்கினார்கள், இரத்தம் சிந்தினார், காயம் ஏற்பட்டது, ஆணிகள் கடாவப்பட்டார், இரத்தம் சிந்தினது, காயங்கள் உண்டானது, விழாவில் ஈட்டியால் குத்தினார்கள், இரத்தம் சிந்தினது. தட் இஸ் நேச்சுரல். காயம் ஏற்பட்டது. அந்த காயம் மாறின பின்பு என்னதாக மாறும்? தழும்புகளாக மாறும். நமது உடலில் கூட காயங்கள் இருக்கும், தழும்புகள் இருக்கும். ஆனால் அவை சாதாரண காயங்கள். இயேசு கிறிஸ்துவின் காயங்கள், சிருஷ்டிப்பின் கர்த்தரின் காயங்கள் மகத்தானது. இன்று கூட இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருடைய கை கால்களில் காயங்களை காணலாம்.
இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனது ஒன்றே ஒன்று தான். அது என்னவென்றால் மனிதனால் ஏற்பட்ட காயங்கள். இரண்டாம் வருகையின் போது நாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது அவருடைய காயங்களை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த காயங்கள் மூலம் தழும்புகள் உண்டானது. இந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று 2 வசனம் கூறுகிறது. நாம் ஏன் இந்த பாடுபட்ட வாரத்தில் சிலுவையை குறித்து அதிகமாக பேச வேண்டும்? ஏனென்றால் நாம் வியாதியஸ்தர்கள். சரீரத்தில் வியாதி இருக்கிறது, மனதளவில் வியாதி இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஒரு வியாதியஸ்தராக இருக்கிறோம். பாவம் என்ற வியாதி இருக்கிறது. இந்த வியாதியை குணமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இதைத்தான் ஒரு வசனம் கூறுகிறது. நான் உங்களுக்கு அதை வாசிக்கப் போகிறேன். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவர் தழும்புகளால் குணமாகிறோம். இணைவசனத்தையும் கேளுங்கள். 1 பேதுரு 2:24. நமது பாவங்களை சுமந்தார், அவர் தழும்புகளால் குணமானோம். மத்தேயுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நமது நோய்களை சுமந்தார். நமது நோய்களுக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். ஒரு மனிதனுக்கு வியாதி மிகவும் கேடுள்ளதாக இருக்கிறது. அந்த வியாதி நிமித்தம் அவன் துன்பம், துக்கம், அல்லல், பாடுகள் அடைகிறான், வேதனை அடைகிறான். சிறு பிள்ளைகள் வியாதியாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் அழுது புலம்புவார்கள். வியாதி மிகவும் கொடூரமானது. நமக்கு சுகமும் ஆரோக்கியமும் வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் நமக்கு தேவையாக இருக்கின்றது. நாம் ஜெபத்தின் மூலம், நாம் வேதம் வாசிப்பதின் மூலம் நமது வியாதி நீங்கப்பட மாட்டாது. நாம் நற்கிரியைகள் செய்வதின் மூலம் நமது வியாதி நம்மை விட்டு நீங்காது. நாம் தர்மம் பண்ணுவதின் மூலம் நமது வியாதி நம்மை விட்டு நீங்காது. இல்லை என்றால் தேவ மனித ஜெபிப்பதின் மூலம் அந்த ஜெபத்தினால் வியாதி நம்மை விட்டு நீங்காது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையால் ஜெபிக்கும் பொழுது நீங்கும். ஸோ வாட் இஸ் த ரூட் காஸ்? இயேசு கிறிஸ்து. வியாதி குணமாக வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் நமக்கு தேவையாக இருக்கின்றது. அவருடைய தழும்புகளால் மட்டும் நாம் குணமாகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். அவர் நம்முடைய வைத்தியன். அவர் ஜெகோவா ராஃபே. எகிப்துக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் உன்மேல் வரப்பண்ணேன் என்று கூறியிருக்கிறார். அவர் ஒரு நல்ல சமாரியன். நாம் காயப்படும் பொழுது அவர் ஓடோடி வருவார். நம் காயங்களுக்கு எண்ணெய் பார்த்து காயங்களை கட்டுவார். அவர் கிலேயாத்தின் பிசின் தைலமாக இருக்கிறார். எனவே தீராத வியாதியை அவர் நம்மை விட்டு நீக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவருடைய கல்லறைக்கு சீல் வைத்தார்கள். அப்பொழுது பிலாத்து, ரோம அதிகாரிகள், ரோம சேவகர்கள், யூதர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இயேசு மரித்து விட்டார், சாப்டர் க்ளோஸ்ட், அவர் வாழ்க்கை க்ளோஸ்ட் என்று நினைத்திருப்பார்கள். நோ, நெவர். அவர் மரித்தாலும் அவர் உயிரோடு இருப்பவர். அப்பொழுதுதான் சாப்டர் ஸ்டார்ட் ஆகிறது. ஒரு சகாப்தமே ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்துவுக்கு பின் என்ற ஒரு வரலாற்று சகாப்தம் ஸ்டார்ட் ஆகிறது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின பின் பல புதிய புதிய காரியங்கள் உண்டானது. புது மறுமலர்ச்சி உண்டானது. புதிய வாழ்க்கை உண்டானது. ஆம், புதிய சபைகள் நிறுவப்பட்டது. நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கப்பட்டது. பரிசுத்தாவினால்
அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றது. மிஷனரி ஊழியம் துவங்கியது. மிஷனரிகள் எல்லா இடங்களுக்கும் சென்றார்கள். அவர்கள் அங்கு போய் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸை உருவாக்கினார்கள். ஆம், எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாடுபட்ட வாரத்தில் நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். ஓடோடி அவர் கால்களை தழுவி முத்தமிட வேண்டும். அவரோடு கூட நாம் சிலுவையில் நம்முடைய சரீரத்தை சிலுவையில் அறைய கொடுக்க வேண்டும். நம்மை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் செல்ல வேண்டும். சிலுவை பற்றிய உபதேசத்தை மற்றவர்களுக்கு கூற வேண்டும். சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொருதையும் குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிலுவை சிலுவை சிலுவை, இது நமக்கு தேவை. அந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு தேவ அன்பு கிடைக்கிறது, நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, நமக்கு சரீரம் மனதளவில் சுகம் கிடைக்கிறது. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களை இப்பொழுது ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் ஒரு நல்ல சத்தியத்தை இப்பொழுது கேட்டோம் கர்த்தாவே. எங்களுக்கு தேவை உம்முடைய சிலுவை கர்த்தாவே. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவை கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும். உம்முடைய பாவ மன்னிப்பை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவியருளும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் சுகவீனமாய் இருக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். உம்முடைய தழும்புள்ள கரங்களால் எங்களை தொட்டு சுகப்படுத்தும். நீங்கள் செய்யப்போவதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆமென். Praise to the Lord, the Almighty, the King of creation. Oh, my soul, praise Him, for He is the health and salvation. All ye who hear, now to His temple draw near. Sing now in glad adoration. Praise to the Lord, who doth prosper thy work and defend thee, who from the heavens the streams of His mercy doth send thee. Ponder anew what the Almighty can do, who with His love doth befriend thee. Praise to the Lord, oh let all that is in me adore Him. All that hath life and breath come now with praises before Him. Let the Amen sound from His pupil again. Gladly for I will adore Him.